கிரிப்டோவில் என்னுடைய ஃபஸ்ட்டு ஏர்ட்ராப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்காயின் நியூஸ் தான். ஸோ அந்த ஐஸ்காயினில் நான் வந்து பெருசாக எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு ஏர்ன் பண்ணலை. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப லேட்டாக தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அதை பற்றி நான் வீடியோ கூட போட்டிருப்பேன். ஸோ ஈகரவே ஜாயின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh கிட்ட அந்த ஐஸ்காயின் டோக்கன் வந்து நம்மக்கிட்ட இருந்திருக்கும். பட் நான் ரொம்ப லேட்டாக தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து முடிஞ்ச கதை. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவங்களுடைய மெயின் நெட்டுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு வாலெட்டாகவும் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா மாதிரி சேட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் அவங்களுடைய வேலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு ஃப்ரோஸ்ட் பைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நெட்டை ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு மேபி அது வந்து ஒர்க் ஆகல. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை அப்படி நான் வந்து டீலில் விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஸ்காயின் எப்படி இருந்ததோ, ஸோ ஐஸ்காயினை நம்ம மைண்ட் பண்ணுறதுக்காக அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி SW அதாவது சன் வேவ் டோக்கன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோக்கனை கிளைம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபியூ டேஸ் ஆச்சு. நான் அப்போவே ஏன் வீடியோ போடல அப்படின்னா மேபி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி ப்ராப்ளம் வந்து வந்திருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து சைன் அப் பண்ண போகும்போது ஓடிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து கிடைக்கல. இப்போ வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை, சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சைன் அப் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் இதில் இன்வைட் கோடு இன்புட் பண்ணால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு மெத்தடை வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பைகாயின் தான் வந்து ஃபஸ்ட்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நான் யூஸ் பண்ண ஏர்ட்ராப்பில் பைகாயின் தான் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் இவங்களும் வந்து அதுவே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா யுவர் ப்ராக்ரஸ் அப்படி சொல்லிட்டு கிளைம் யுவர் நிக் நேமு, ஸ்டார்ட் இயர், நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சரு, இவங்களை எக்ஸில் ஃபாலோ பண்ணுறது, டெலகிராமில் ஜாயின் பண்ணுறது, இதெல்லாமே வந்து பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு கீழே 5 ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த பேஸ் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ மினிமம் வந்து 5 ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கு மேலேயும் நீங்கள் இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ரிவார்டை வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு மெயின் பேஜில். அதுக்கப்புறம் இதில் நம்ம எப்படி வந்து கிளைம் பண்ணலாம், இந்த ஒரு ஏர்ட்ராப்பை எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். கீழே SW அப்படி சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது இல்லையா, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணாலே போதும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வந்து கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணாலே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவேட் வந்து ஆகிடும். ஸோ பெருசாக நம்ம வந்து இதில் எதுவுமே பண்ண தேவையில்லை. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இதில் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய அந்த பேஸ் ரேட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து லேட்டராக இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லேட்டராக வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான பேஸ் ரேட் வந்து அங்கே கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா யூசர்ஸ் வந்து அதிகமாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ் ரேட்டை வந்து குறைச்சிருவாங்க. நம்ம ஐஸ்காயின்லேயே வந்து பார்த்துருப்போம், நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் மஸ்ட் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி சைன்அப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரி, இப்போது இதில் எக்ஸ்ட்ராவாக நம்மளால் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் தான். ஸோ இந்த ரெஃபரல் ப்ரோக்ராமை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஏர்னிங்ஸை வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டெய்லி நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீக்கை வந்து மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தோராயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா போனஸ் அப்படிங்கிறத வந்து கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 to 2 PM கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஐஸ்காயின்லேயும் வந்து அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம கிளிக் பண்ணி அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பேஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு 100% வந்து உங்களுக்கு அந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோடய பேஸ் ரேட் அப்படிங்கிறது 20 இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 இருக்குது. பட் ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணி 20 இருக்குது. SW டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொரு ஹவருக்கும் என்னால் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும், ஏர்ன் பண்ணிக்க முடியும். அப்போ 100% எனக்கு வந்து போனஸாக கிடைக்குது அப்படின்னா 40 வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு என்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைம் பண்ண முடியும். ஸோ டெய்லியெல்லாம் கிடையாதுங்க, டெய்லி வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு போனஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரீக்கை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். சரியா, ஸ்ட்ரீக்கை வந்து மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போனஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மூணாவதாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது பூஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து இந்த லெவல்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போது 3rd லெவலில் அவங்களே டிஃபால்ட்டாக சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இருக்கிறது 5 லெவல் தான். ஸோ அந்த 5th லெவலில் 1025 ஐஸ்காயினை நம்ம இவங்களுக்கு பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க போகிறது என்னென்னா செஷன் லென்த்து 48 ஹவர். அதாவது
இப்போ நார்மலாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 ஹவர் தான். அந்த 24 ஹவரில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆக்டிவேட் பண்ணியாகணும். ஸோ அப்படி ஆக்டிவேட் பண்ணல அப்படின்னா உங்களுடைய டெய்லி ஸ்டீக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். பட் இதை வந்து நம்ம பே பண்ணிவிட்டு இந்த ஒரு லெவலில் வாங்கிட்டோம் அப்படின்னா 48 ஹவர் வரைக்கும் உங்களுக்கு, அதாவது 2 நாள் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து எப்போ வேணாலும் ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். அப்புறமா நோ மோர் ஸ்லாஷிங் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் டிலே பண்ணுறீங்க, அதாவது இந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு டிலே பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லாஷ் பண்ணுறது இருக்காது அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது உங்களுடைய காயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி, பர்ன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் இதில் இருக்காது, இந்த ஒரு லெவலை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3ஆவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் 125% வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு வந்து இப்போ 20 இருக்குது அப்படின்னா ஒரு 25 எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. சாரி 22.5 SW டோக்கன் பர் ஹவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ்ஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க இந்த லெவலை வாங்கினா அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக இந்த 5th லெவலில் வந்து எல்லாருமே வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த ஐஸ் காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு $5 தான் வந்து இருக்கும். ஈஸியாக நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த லெவலை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த அட்ரஸ் வந்து மறைஞ்சிருக்கும். ஸோ ஜஸ்ட்டு ஷோ அட்ரஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு காப்பி அட்ரஸ் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ்க்கு இவங்க சொன்ன ஐஸ் காயினை சென்ட் பண்ணுறதெல்லாம் ஈஸி தாங்க. ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனா ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து இந்த ஐஸ் காயினை வச்சுருந்தீங்கன்னா அங்கேருந்து வித்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வாலெட்டில் வந்து ஐஸ் காயினை வச்சுருந்தீங்கன்னா அங்கேருந்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்ரஸை கொடுத்துட்டு சென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை என்கிட்ட வந்து வேறு கிரிப்டோவில் தான் இருக்குது, நான் அதை தான் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் அந்த கிரிப்டோவில் இருந்து செல் பண்ணிவிட்டு ஐஸ் காயினை வாங்கிக்கோங்க. அதாவது எக்ஸ்சேஞ்சில் இருந்தால் மட்டும் சொல்கிறேன். எக்ஸ்சேஞ்சில் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா ஐஸ் காயின்லேருந்து வித்ட்ராங்கிற ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வாலெட்டில் இருந்துச்சுன்னா, மற்ற கிரிப்டோவில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஐஸ் காயினுக்கு ஸ்வாப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சென்டுன்ற ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அது கொடுத்து இந்த அட்ரஸை கொடுத்தீங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து இங்கே ஈஸியாக வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து தனியாகவே வீடியோ போடுறேன். அப்படி இல்லை நான் இப்போவே வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னை வந்து இன்ஸ்டாகிராம்லையோ இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். சரி, அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சொல்லிட்டேன் இந்த சன்வேவ் டோக்கன் அப்ளிகேஷனை பற்றி. உங்களுக்கு மறுபடியும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம்லையோ இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அங்கே வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.